குட் மார்னிங். என்ன சீக்கிரம் எழுந்துட்ட? ஆ, அப்படின்னா நீ கேம்ல விளையாட போறியா? ஹெல்ப் பண்ண தான் போறேன். ஃபுட்பால் விளையாடுறது உனக்கு பிடிச்சிருக்கா? இந்தா உனக்கு தான். கொஞ்சம் லேட் தான், ஆனா இதுதான் உன்னோட பர்த்டே பிரசன்ட். மினேட்டோல இருந்து வந்திருக்கு. அப்பா அனுப்புனாரா? இத போட்டுட்டு தான் நீ விளையாடணும்னு அவர் சொல்லியிருக்காரு. நீ திரும்பவும் ஃபுட்பால் விளையாடுறல்ல? நீ முடிவெடுக்க தயங்கறத பாக்கும்போது உங்க அப்பா மாதிரியே இருக்க. உனக்கு தேவையான நேரத்தை நீ எடுத்துக்கோ. ஒரு முடிவை எடுத்துட்டேன்றதுக்காக அதுலயே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாமியோக்கா. ஹே சுஜி, இன்னைக்கு நீ வந்துட்டியா? ஆமா, நேத்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அட அதெல்லாம் எதுக்கு? நீ எங்க கூட கேம் விளையாடுனதுக்கு எனக்கு சந்தோஷம். ஓ, கோச் காமியா வந்துட்டீங்களா? குட் மார்னிங் கோச். மார்னிங். குட் மார்னிங் கோச். நான் இப்போ ஸ்டார்டர்ஸ் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ண போறேன். என்ன இப்பவே வா? இது யூஷுவலான டைமிங் இல்லைன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு சொல்றீங்க? நேத்து நடந்த மேட்சை பார்த்து தான் இதை நான் சொல்றேன். பேரை சொல்லும்போது முன்னாடி வாங்க. நம்ம கோல் கீப்பர் அமாகாய். ஓகே. சென்டர் பேக்ஸ் கோட்டோ யமகுச்சி. எஸ் சார். ஃபுல் பேக்ஸ் நாகோனோ டட்சுனாமி. எஸ் சார். அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் குரோகோவா. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் மட்சுவாட்சி அன்சுனோடா. ஓகே சார். விங் பேக்ஸ் கசமா யாஷி. ஓகே எஸ் சார். சார். சென்டர் ஃபார்வர்ட் சுஜி. சுஜி டீம்ல ஜாயின் பண்றேனா? ஆனா கோச் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்ப சஹாரா நிலைமை. என்ன சூஸ் பண்ணாம நீங்க சுஜியை சூஸ் பண்ணிருக்கீங்கல்ல? இருங்க, நான் டீம்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. நீ வந்தாலும் வரலனாலும் அந்த இடத்துல யாரையும் போட மாட்டேன். அப்படின்னா நாங்க 10 பிளேயர்ஸை வச்சு தான் விளையாடணும்னு சொல்றீங்களா? ஆமா. இதெல்லாம் வேலைக்கே ஆவாத. ஒரு டீம் கேப்டனா நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள எந்த கேமையும் வின் பண்ணலனா காக்கேகாவா சாக்கர் டீமை நானே இழுத்து மூடிடுவேன். அப்புறம் இது ஒன்னும் ஃபைனல் பொசிஷன் கிடையாது. ஆளுங்க இடத்த மட்டும் தான் நான் மாத்துவேன். இவன் எதுக்காக லிஸ்ட்ல எடுத்தீங்க? இவன் இந்த டீமை சேர்ந்தவனே கிடையாது. ஆமா, உண்மைதான். இவன் இந்த மேட்ச்ல ஒரு பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ணல. அப்படி பார்த்தா சஹாரா தான் குட் சாய்ஸ். ஆனா கோச் இவனை தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன்னு சொல்றாரு. வேற வழியே இல்லை, இவன் கூட தான் நம்ம விளையாடணும். நீ மட்டும் இப்ப ஜாயின் பண்ணலனா அந்த டீம்ல வெறும் 10 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. என்ன பண்ண போற? சரி, ஓகே, நான் வரேன். ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. கிரீட்டிங், கிளீனிங் அண்ட் கியர் மெயின்டெனன்ஸ் இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். 2 வாரத்துல ஒரு பிராக்டிஸ் மேட்ச் இருக்கு. அது வரைக்கும் நீங்க பால தொடக்கூடாது. அவர் பைத்தியமா என்ன? 2 வாரத்துக்கு எப்படி நம்ம பால தொடாம இருக்க முடியும்? இதால நம்ம பெட்டர் ஆகுமா என்ன? அவனை விட அதிகமா நான் தான் ஓடி இருக்கேன். நிறைய கமாண்ட் கொடுத்துருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ கண்டிப்பா சீக்கிரம் டீமுக்குள்ள வந்துருவ. அவனை விட உனக்கு தான்
சான்சஸ் அதிகமா இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே உண்மையிலே நீ ஒரு லூசர் தான். உன்னெல்லாம் என் டீம்ல ஏத்துக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஸ்டார்டரே இல்ல. நேத்து வந்து அந்த பையன் உன் ஃப்ரெண்டுங்கிறதால நீ மேட்ச்ல பின் வாங்கி எதுவுமே பண்ணல, அப்படிதானே? என்ன சொன்ன? ஹேய், சண்டை போடாதீங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ரிலாக்ஸ். ஏய், கடைசியா வந்தது சுஜி தானே? லஞ்ச் டைம்ல ஹோம் மேக் ரூமுக்கு வா. வேகம் பத்தல, முதுகு நேரா இருக்கணும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜோ அவனும் வரேன்னு சொன்னான். உனக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க நான் விட்டுருவனா என்ன? என்ன தோக்கடிக்க விட மாட்டேன். நமக்கு எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கண்டிப்பா இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஆனா இது கொஞ்சம் டஃபா இருக்குல்ல, சரியா பேலன்ஸ் பண்ண முடியல. இது கண்டிப்பா ஏதாவது ட்ரைனிங்கா இருக்கணும். ஆ, நான் இப்போ காகேகாவாக்கு வந்திருக்கேன். எனக்கு நல்ல டீ போட்டு கொண்டு வாங்க. உடனே கொண்டு வர சார். நான் ஒன்னும் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கிறது கேட்கல. இலை பறிச்சு போடு. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. கொஞ்ச நாளா என்னோட முதுகும் ஷோல்டரும் ரொம்ப வலியில இருந்தது. அப்படின்னா நீ பேஸ்பால் டீம்ல இருக்கியா? நான் ஃபுட்பால் டீம்ல இருக்கேன். முதல்ல ஓட விட்டாரு, இப்ப இலைய பறிக்க விட்டுறாரு. எப்படியும் நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி இருப்போம்னு நினைக்கிறேன். இது நமக்கு எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியலையே. ஒருவேளை டீமை க்ளோஸ் பண்ண போறாரோ? இல்ல, அந்த மாதிரி நடக்க கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டீம்ல வெறும் 10 பேர் தானே இருக்கும், அதான் சொன்னேன். ஹே அமகாய், நீ உண்மையிலே கொடுத்து வச்சவன்டா. நம்ம டீம்ல இருக்கிற ஒரே கோல் கீப்பர் நீ மட்டும்தான். கண்டிப்பா நீ ஸ்டார்டிங் டீம்ல இருப்ப. ச்சே, சஹாரா டீம்ல இல்லாததை நம்பவே முடியல. சுஜி அந்த அளவுக்கு பெட்டரா பண்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. கேம்ல வர்ற எல்லாருக்கும் அவன் ஆர்டர் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆமா, சொன்னது அவன் கேட்கவே இல்ல. நம்ம டீம் ஒர்க்கையே அவன் மொத்தமா நாசமாக்கிட்டான். ஒரு ஷாட்டை கூட அவனால போட முடியல. ஸ்டார்டிங் டீம்ல சேர்க்கலனா அவன் விளையாட மாட்டேன்னு சொல்லிருப்பானோ? அவனை யாரால தடுக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். ஹேய், சூஜி மட்டும் டீமை விட்டு போயிட்டானா அவன் இடத்துக்கு நான் தான் வருவேன். ஏய், என்ன சொல்ற நீ? இவா உனக்கு கூட சான்ஸ் இருக்கு தெரியுமா? ஆமா, ஆமா. காலையில 5:30 மணிக்கு ஆஜராகணும். நல்ல வேலை சாப்பிட எனக்கு இது கிடைச்சது இல்லைனா பசியில மயங்கி விழுந்திருப்பேன். ஏய், வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். இரு இரு, இத வந்துட்டோம். நீங்க க்ளீன் பண்ணிட்டு வந்துருங்க. போயும் மேட்ச்ல அசிங்கமா தோத்துட்டு எப்படி உங்களால சந்தோஷமா இருக்க முடியுது? இது ஒன்னும் புதுசு கிடையாதே. இதுதான் இங்க பிரச்சனை, உனக்கு புரியுதா? நமக்கு கோச்